திருச்செங்கோடு கோமாதேக வேட்பாளரும் அக்கட்சியின் தலைவர் ஈஸ்வரனையும் ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? டீலிமிட்டேஷன் வருவது நல்லதுன்னாரு, ஆதரிச்சு ஓட்டு போட்டாரு. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. ஒரே பீஸ். இதைத்தாம்மா சொன்னேன். இதுக்கு தான் என்ன கண்ணா பின்னான்னு திட்டினாரு. உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, எதை வச்சு இப்படி பேசுறாரு, அனுபவமே இல்லாதவர் உதயநிதினு சொன்னாரு. ஆமா, எனக்கு நிச்சயம் அனுபவம் கிடையாது, குறிப்பா இந்த மாதிரி அனுபவம்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இதைத்தாம்மா சொன்னேன். யார் விழுந்து பதவி வாங்கின பொறுப்பு வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். யார்கிட்டையும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இதை சொன்னதுக்கு தான் இப்போ என்ன திட்டுறாரு. நீங்க எல்லாம் கை தட்டிட்டு சிரிச்சுட்டு போயிருவீங்க. திட்டு வாங்குறது நானு. என்ன திட்டுறாரு தெரியுமா? செத்து போயிருக்கணும் அப்படின்ட்டாரு. என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. அவ்வளவு கோபம் என் மேல. மோடி அங்க அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாரு, அந்த கோபத்தெல்லாம் என் மேல காட்டுறாரு. மோடி மேல காட்ட முடியாது, மோடி நல்லா வச்சு செஞ்சிருவார் அவரை. அதனால இந்த தேர்தலில் நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா, ஜெயிக்க போவது தமிழ்நாடு அணிதான் அப்படிங்கிறத தேர்தலில் மீண்டும் நிரூபிச்சு காட்டுவோம். செஞ்சு காட்டுவீங்களா? வர்ற 23ஆம் தேதி தேர்தல். வர்ற 23ஆம் தேதி தேர்தல். நீங்க அத்தனை பேரும் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? அத்தனை பேரும் உறுதியா முடிவு பண்ணிட்டீங்களா? பத்தாது. இன்னைக்கு தேதி 18, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 5 நாட்கள் இருக்கு. அந்த 5 நாட்களும் நீங்க ஒவ்வொருத்தரும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. உங்களோட தெருவில் இருக்க